எஸ்டிஎஃப்ஐல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரேபிடோ. ஸோ இந்த சமீப காலமாக வந்து ரேபிடோ மேலே வந்து நிறைய வழக்குகள், நிறைய எதிர்ப்புகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. என்ன எதிர்ப்புகள், என்ன வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் அண்ட் டாக்ஸி ஓட்டுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தரப்பில் வந்து நிறைய வழக்குகள் வந்து நிறைய போராட்டங்கள் அப்படி இப்படின்னு போயிட்டு கிடந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரேபிடோவில் இருந்து ஸோ நிறைய பேத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து நிறைய பேத்துக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ரேபிடோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் ரேபிடோவில் வந்து இப்போ முடிக்குமே வந்து ரேபிடோ வந்து யூஸ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிடோ தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு 3-4 டைம் வந்து ரேபிடோ வந்து நான் ஓட்டியிருக்கேன். அதங்காட்டி வந்து எனக்கும் அந்த மெசேஜ் வந்து இருந்துச்சு. இது வந்து ரேபிடோ வந்து பேண்ட் ஆச்சா பேண்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். என்னென்னா வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஓட்டினா ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு கூட ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கலாம். இப்போ முடிக்குமே நீங்கள் வந்து ரேபிடோ ட்ரைவ் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. லீகலாக வந்து அவங்களும் வந்து ரேபிடோ தரப்பில் வந்து இந்த மாதிரி வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. அவங்க சொல்ல வேண்டியது இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து சொல்லிவிட்டு அவங்க இப்போ முடிக்குமே நீங்கள் எப்போ போல் வழக்கம் போல் வந்து ரைடுகளை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க. அதங்காட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து என்னோட தரப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குது. என்னென்னா வந்து நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு பார்ட் டைமாக கூட நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து பார்ட் டைமில் வேலை அந்த மாதிரி வேலை இருந்தால் தான் நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம், எப்போ வேணால் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம். என்னோட இது என்னென்னா ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து கண்டிக்கிறேன். என்னென்னா ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிங்கன்னா சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்ச ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு அடுத்தடுத்த கம்பெனிக்கு போகும்போது சேலரி கொஞ்சம் ஹையாக வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்விக்கி அப்புறம் இந்த ரேபிடோ இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரைடிங் ஆப்ஸு டெலிவரி ஆப்ஸு சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண வேண்டியது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். இது வேண்டாம் இப்படி ஆகிடுச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது, ஒர்க்குக்கு போனோம்னா வந்து செட் ஆகாமல் போகும். ஒர்க்கில் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 15,000 கொடுப்பாங்க. ஆனால் ஸ்விக்கி டொமேட்டோலையே வந்து 30,000-40,000 மாதம் ஓட்டணும் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. அதங்காட்டி ஒரு ஜாப்புக்கு பர்மனெண்ட்டாக ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பார்ட் டைமாக பிரச்சனை இல்லைங்க. இந்த ரெகுலராக இதுதான் இதை நம்பி தான் நான் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்னென்னா இதை நம்பி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எப்போ வேணால் பேன் பண்ணலாம், என்ன வேணால் ஆகலாம். அதங்காட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்களோ இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு இப்போ கிடைக்கிறது இல்லை படித்தவங்களுக்கு. அதங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நிறைய விதமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுங்காட்டி தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ முடிக்க நீங்கள் ரேபிடோலாம் ஓட்டலாம். அது அந்த ஒரு கருத்து வேறுபாடு அதில் இல்லை. நீங்கள் ஓட்டலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்கான கரெக்டான ரீசன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதைத்தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலான்ட்டு வந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லென்த்தாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். பார்க்குறக்கே வேறு மாதிரி இருக்கேன், அதை சொல்ல முடியல வீடியோஸில். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். லவ் யூ ஸோ மச்.